ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆழ் மனசுக்கிட்ட நம்ம டெய்லியும் பேசக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆழ் மனசோட உதவியால் நம்மளோட பயத்தை எப்படி போக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸும் உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்மளோட பயத்தை நீக்கிறதுக்கான வழிகள் என்னென்னு பார்ப்போம். பேசிக்காக நம்ம 4 பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னாலே ரொம்ப நர்வஸாக இருப்போம். ஏன் அப்படின்னா அவங்க அந்த 4 பேர் நம்மளை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க, நம்ம பேசுகிறதுக்கு சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் தான். நம்ம இது ஸ்கூல் காலேஜில் நம்ம 4 பேர் முன்னாடி ஸ்டேஜில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, நம்ம கிளாஸ்லேயே நம்ம செமினார் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தென் ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு 4 பேர் 10 பேர் முன்னாடி பேசணும் அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். ஏன் நம்ம கரெக்டாக பேசுவோமா, ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் கரெக்டாக வருமா, நம்ம சொல்கிற சென்டென்ஸ் எல்லாருக்கும் புரியுமா இல்லை புரியாதா, அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, இது மாதிரி மூளைக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் எழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எல்லாத்தையுமே நம்ம நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆழ் மனசே நமக்கு கொடுத்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட பயத்தை நீக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. காலேஜில் உங்களை செமினார் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. செமினார் அட்டன் பண்ண சொல்கிறதுக்கான எல்லா பாயிண்ட்டுமே உங்கள்கிட்ட கையில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அங்கே இருக்கிற அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்மளோட செமினாரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா, நம்ம சொல்கிற கண்டென்ட் அவங்களுக்கு போய் புரியுமா இல்லை புரியாதா அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்ருந்து உங்களை இன்னும் பயத்தில் ஆழமாக அதுக்குள்ளே தள்ளிடும். ஸோ அந்த பயத்தெல்லாம் நீக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு செமினாருன்னு கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இல்லை 1 டேக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வார்த்தைகளை ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை சொல்லலாம். ஓகேவா? அதுவும் அந்த 3 தடவை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே அடுத்த நிமிஷமே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாம். இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போது இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லலாம். இதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்ச உடனே அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்போ சொன்னோம் அப்படின்னா நம்மளோட ஆழ் மனசு அதை நல்லா ஏற்றுக்கும். இவ இதை சொல்கிறா அப்படின்னு அதை புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆழ் மனசை எப்படி நம்ப வைக்கணும், அதுக்கிட்ட எப்படி ஒரு ஆலோசனையை சொல்லணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, எனக்கு தேவையான எல்லா பாயிண்ட்டுமே என்னோடய செமினாரில் இருக்குது. எனக்கு தேவையானது மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தேவையான பாயிண்ட்டுமே என்னோடய செமினாரில் இருக்குது. என்னோடய செமினார் எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியையும் தென் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னோடய ஆழ் மனசு எனக்கு அதுக்கான உதவியை பண்ணும். என்னோடய ஆழ் மனசு உதவியால் நான் இந்த செமினாரை வெற்றிகரமாக முடிச்சுட்டு வருவேன். அது மட்டும் இல்லாமல் நான் தான் அதில் ஃபஸ்ட்டும் வருவேன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? தென் என்னோடய மனசு எந்த ஒரு சஞ்சலங்களால் நிரம்பாமல் அமைதியாகவும் அடக்கமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்குது. நான் ஆழ் மனசை முழுசாக நம்புகிறேன். என்னோடய ஆழ் மனசு எனக்கான தைரியத்தை கொடுத்து இந்த 10 பேர் முன்னாடி தைரியமாக பேச வச்சு என்னோடய செமினாரை சூப்பராக முடிச்சு கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசணுமோ யூஸ் பண்ணணுமோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படியெல்லாம் சொன்னால் உங்கள் ஆழ் மனசு அது கேட்குமோ அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் நம்பணும். உங்கள் ஆழ் மனசை நம்ப வைக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லிடுவீங்க, இதை சொன்னால் நடந்துடும், சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ருப்பீங்க. பட் அது அப்படி கிடையாது. உங்கள் ஆழ் மனசு நம்பினா மட்டும்தான். நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே சரி நம்ம இப்படி சொன்னோம், இது மாதிரி நடக்குமா இல்லை நடக்காதா, இதெல்லாம் உண்மைதானா அப்படி நம்ம
நம்மளோட உணர் மனசு வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உணர் மனசுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அதனால உங்களே கன்ஃப்யூஸ் பண்ணிடும். ஸோ உங்கள் ஆள் மனசை நீங்கள் நம்ப வைக்கணும். நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்ஸ் நம்பிடுச்சு அப்படின்னா உங்களால் அந்த செமினார் மட்டும் இல்லை, நீங்கள் 1000 பேர் முன்னாடியும் பேசலாம். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஆள் மனசு நம்ப வைக்கணும். தென் நீங்கள் ஆழமாக நீங்கள் அதை நம்பணும். ஓகேங்களா? இது செமினாருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அதிகமாக பயம் வருதோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அந்த விஷயத்தை அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் 2 செகண்ட் நீங்கள் சொல்லிவிட்டு நிம்மதியாக போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்களோ அதே மாதிரியே நடக்கும். பிகாஸ் அது உங்கள் ஆள் மனசுக்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை கண்டிப்பாக உங்கள் கையில் கொண்டு சேர்க்குறது அதோட வேலை. ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு அதை நீங்கள் சொல்லலாம். அது உங்கள் கையில் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட மறக்காமல் கேளுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை வேறு எதுலையாச்சும் இந்த மாதிரி எனக்கு பயம் இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாலும் அதுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா?